கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட பிக் பாஸ் சீசன் 7 தமிழில் இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அர்ச்சனா அவங்களோட பணத்தை வச்சு வந்து ஒரு டப்பிங் ஸ்டூடியோ பெருசாக வந்து பில்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னப்பா சொல்கிற அப்படின்னா, ரீசெண்டாக அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள வளர்த்து விட்ட ஒரு கிட்ட போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அந்த கப்பெல்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்ன ஏது அப்படின்னு அங்கங்கே உங்களுக்கு அப்படியே டீட்டெயிலாக சொல்லிடுறேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அர்ச்சனா இப்போ ராஜா ராணி சீரியல் அப்படின்றது மூலமாக தான் வந்து பிரபலமானவங்க அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா வந்து அதில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகி வந்து வில்லி ரோலில் பெர்ஃபார்ம் பண்ணி பங்கமாக வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. வில்லினா இந்த பொண்ணு இப்படி பண்ணுது அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த கேரக்டரோட வந்து மிங்கில் ஆனவங்க தான் நம்மளோட அர்ச்சனா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த கேரக்டரோ அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அந்த டேரக்டரை அவங்க மறக்கவே மாட்டாங்க அப்படின்னும் போது கரெக்டாக வந்து அந்த பிரவீன் அவர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கப்போடு போய் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இதுதான் வந்து அந்த விஷயம் அப்படின்ற மாதிரி அதை ஷேர் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இங்கே பாருங்கள் சார், கப்பு நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்து நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. இதை பார்க்கவே ரொம்பவே வந்து ஒரு செமையாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அர்ச்சனா இப்போது ஒரு டப்பிங் ஸ்டூடியோவை அவங்களுக்காக கட்ட போகிறாங்களாம். ஏன்னா வந்து அவங்க ஒரு ஆர்ஜே, அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு பாட்டு பாடி ரொம்பவே வந்து சூப்பராக வந்து எல்லாரையுமே என்டர்டெயின்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு திறமை படைத்த ஒரு பெண்மணி அப்படின்றதுனால அவங்க வந்து எனக்காக ஒரு தனி வந்து டப்பிங் ஸ்டூடியோ ரெடி பண்ணணும் அப்படின்றதுனால ரொம்பவே வந்து கான்சன்ட்ரேஷன் அப்போதுலேருந்தே வந்து சொல்லிட்டு இருப்பாங்களாம். ஸோ அதுக்காக இப்போ கொடுக்கப்பட்ட மணியை வந்து நான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், எனக்கு ஒரு டப்பிங் ஸ்டூடியோ கட்டிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டப்பிங் ஸ்டூடியோ கட்டிட்டு அதுலேருந்து நம்மளால் வந்து நிறைய ரீல்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து பாட்டு பாடி ரச்சனா வந்து நிறைய விஷயங்களை அப்லோட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒரு மூவி டப்பிங்னா கூட அவங்க இங்கேருந்தே பண்ணி அனுப்ப முடியும். நிறைய விஷயங்கள்லாம் வந்து அதில் பாசிபிலிட்டி இருக்குது. அவங்க கரியர் டெவலப்மெண்ட்டுக்கு இது ஒரு முதல் படிகளும் மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய படியாகவே இருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்க கண்டிப்பாக அதை பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் எடுப்பட்டுருக்கு. ஸோ என்ன நெருங்கும் பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சப்ஸ்கிரைப் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.